ஏற்கனவே என்ட்ரோபி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கு எல்லாத்துக்கும் எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது என்ட்ரோபி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்கணும். அல்லது ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொன்னால் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ் ஃபார் எ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இதுதான் என்ட்ரோபிக்கு சொல்கிற தகவல். டெல்டா எஸ் பாசிட்டிவ்னு சொன்னால் ஆர்டர்லேருந்து டிஸார்டருக்கு போகணும். அப்போ தான் டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேட் வந்து டிஸார்டர்லியாக இருக்கணும், இனிஷியல் ஸ்டேட் ஆர்டர்லியாக இருக்கணும். அப்போ தான் டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்க முடியும். ஆனால் இதே வந்து அல்டிமேட் க்ரைட்டீரியாவை வச்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் டெல்டா எஸ் நெகட்டிவாக இருக்கக்கூடிய சில ரியாக்ஷன்ஸும் ஸ்பான்டேனியஸாக நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மோனோமர்லாம் சேர்ந்து பாலிமராக மாறுது. அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரோட்டீன், அழகாக ப்ரோட்டீன் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனாக மாறுது. இங்கெல்லாம் டெல்டா எஸ் பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் தான், ஆனால் நடக்குது. அப்போ டெல்டா எஸ்ஸை தாண்டி வேறு கண்டிஷன் வேணும் ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸுக்கு அல்லது ஈக்குலிபிரியத்தை கண்டிஷன் சொல்கிறதுக்கு. அப்படி சொல்லப்பட்ட ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் தான், ஒன்று ஒர்க் ஃபங்க்ஷன்னு பேர் ஏ அப்படின்னு குறிப்பிட்றோம், இன்னொன்று ஃப்ரீ எனர்ஜின்னு பேர் எஃப் அல்லது ஜி, ரெண்டில் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம டெஃபினேஷன் ஏக்கு ஏ ஈக்குவல் டு இ மைனஸ் டிஎஸ். ஏங்கிறது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அளவுசார் பண்பு. டிஏங்கிறது ஒரு கம்ப்ளீட் டிஃபரன்ஷியல். இதனுடைய மீனிங் புரியணும்னா ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் மாறலை, ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு போகுது. இப்போ இனிஷியல் ஒர்க் ஃபங்க்ஷன் வேல்யூ A1 ஈக்குவல் டு E1 மைனஸ் TS1. ஃபைனல் வேல்யூ A2 ஈக்குவல் டு E2 மைனஸ் TS2. அப்போ டெல்டா A ஈக்குவல் டு A2 மைனஸ் A1, E2 minus TS2 minus E1 minus TS1, E2 minus E1 minus TS2 minus S1. Delta A equal to delta E minus T delta S. நமக்கு என்ன தெரியும்? டெல்டா எஸ்க்கு டெஃபினேஷன் Q reversible by T, அல்லது T delta S equal to Q reversible. So delta A equal to delta E minus Q reversible. ஃபஸ்ட்டாக என்ன சொல்லுது? Q reversible by minus delta E equal to work done. So let me change the sign. Minus delta A equal to Q reversible minus delta E. Q reversible minus delta Eங்கிறது work done by the system. ஸோ இப்போ மீனிங்ஃபுல்லாக எனக்கு தகவல் கிடைக்குது. The decrease in work function அந்த சிஸ்டம் பண்ண ரிவர்சிபிள் ஒர்க்குக்கு ஈக்குவல். மைனஸ் டெல்டா ஏ ஈக்குவல் டு டபிள்யூ ரிவர்சிபிள் அப்படிங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஃப்ரீ எனர்ஜி எஃப்க்கான டெஃபினிஷன் எஃப் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஹெச்ங்கிறது என்தல்பி ஆஃப் த சிஸ்டம், எஸ் இஸ் த என்ட்ரோபி. எல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன். எஃப்பும் ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஹெச்சும் ஸ்டேட் ஃபங்க்ஷன், எஸ்ஸும் ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஹெச்சுக்கு டெஃபினேஷன் இ ப்ளஸ் பிவி. ஸோ எஃப் ஈக்குவல் டு இ ப்ளஸ் பிவி மைனஸ் டிஎஸ். E minus TSங்கிறது A. So F equal to A plus PV. So if the system changes from state 1 to state 2, F2 minus F1 equal to A2 plus PV2 minus A1 plus PV1. That means I have assumed a constant pressure process. Pressure வந்து constant விஷயம் இருக்கும் நம்ம. Delta F equal to A2 minus A1 plus P into V2 minus V1. Or delta F is equal to delta A plus P delta V. ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. டெல்டா ஏங்கிறது மைனஸ் டபிள்யூ ரிவர்சிபிள் ப்ளஸ் பி டெல்டா வி. ஆர் மைனஸ் டெல்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ரிவர்சிபிள் மைனஸ் பி டெல்டா வி. இது டோட்டல் ஒர்க் டன் பை த சிஸ்டம் மைனஸ் விரிவாக்கம் எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கை கழிச்சிட்டு மற்ற ஒர்க்கு, அதை நான் நெட் ஒர்க்குன்னு சொல்லிக்கலாம் வேண்டாம். ஸோ டபிள்யூ ரிவர்சிபிள் ப்ரைம்னு போட்டுக்கிட்டேன் நான். ஸோ த டிக்ரீஸ் இன் ஃப்ரீ எனர்ஜி இஸ் தி நெட் ஒர்க் டன் பை த சிஸ்டம். இப்போ நெட்ஒர்க் நான் என்ன சொல்ல வரேன்னா,
ப்ரெஷர் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கை தவிர மற்ற எல்லா ஒர்க்கையும் இன்க்ளூட் பண்ணுறதுன்னு சொல்லுவார் நான். இப்போ இந்த ஏஎஃப் சம்மந்தப்பட்ட சில ரிலேஷன்ஸை டெரைவ் பண்ணலாம். இதுதான் டெஃபினேஷன் ஏ ஈக்குவல் டு இ மைனஸ் டிஎஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம். இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஏ ஈக்குவல் டு டிஇ மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி. Q மைனஸ் டிங்கிறது பிடிவின்னு நமக்கு தெரியும் ஃபஸ்ட் லா பிரகாரம். Qங்கிறது டிடிஎஸ்ன்னு தெரியும். therefore டிஏ ஈக்குவல் டு டிஇ டிடிஎஸ் இருக்கிற இடத்துல Q ரிவர்சிபிள் போட்டுக்கிட்டேன் மைனஸ் எஸ்டிடி. ஃபஸ்ட் லா பிரகாரம் Q ரிவர்சிபிள் ஈக்குவல் டு டிஇ ப்ளஸ் பிடிவி. அப்போ Q ரிவர்சிபிள் மைனஸ் டிஇ ஈக்குவல் டு பிடிவி அல்லது டிஇ மைனஸ் Q ரிவர்சிபிள் ஈக்குவல் டு மைனஸ் பிடிவி. இதை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா டிஏ ஈக்குவல் டு மைனஸ் பிடிவி மைனஸ் எஸ்டிடின்னு வருது. இது ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப், ஒர்க் ஃபங்க்ஷன் தொடர்புடைய ரிலேஷன்ஷிப். வால்யூம் மாறாமல் இருந்தால், கான்ஸ்டண்ட்டாக இருந்தால், கான்ஸ்டன்ட் வினா டிவி ஜீரோ, டிவி ஜீரோன்னா பிடிவி ஜீரோ. அப்போ டிஏ வில் பி ஈக்குவல் டு மைனஸ் எஸ்டிடி ஆர் டோ ஏ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஈக்குவல் டு மைனஸ் எஸ். அதே போல் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் டிடி ஜீரோ, அப்போ எஸ்டிடி ஜீரோ ஆகிடும். அப்போ டோ ஏ டி ஈக்குவல் டு மைனஸ் பிடிவி அல்லது டோ ஏ பை டோ வி டி ஈக்குவல் டு மைனஸ் பி. இது நமக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ரிலேஷன்ஷிப்ஸ். இதே போல் எஃப் சம்மந்தப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு டெரைவ் பண்ண போகிறோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ் அல்லது எஃப் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் பிவி மைனஸ் டிஎஸ். df equal to dE plus pdv plus vdp minus tds minus sdt. இதுதான் dsக்கான definition. So tds equal to q reversible. So dE plus pdv first law பிரகாரம் q reversible. tds first law இந்த definition பிரகாரம் q reversible. So df equal to vdp minus sdt ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப். இது நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமானா டிபி ஜீரோ, அப்போ விடிபியும் ஜீரோ. அப்போ டிஎஃப் இங்கே வேணால் போட்டுக்கிறேன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு. டிஎஃப் ஈக்குவல் டு மைனஸ் எஸ்டிடி அல்லது டோ எஃப் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஈக்குவல் டு மைனஸ் எஸ். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் நமக்கு யூஸ் ஆக போகுது. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமானா டிடி ஜீரோ, அப்போ எஸ்டிடியும் ஜீரோ. அப்போ டிஎஃப் at constant temperature equal to VDP. அப்போ dou F by dou P at constant temperature equal to V. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஐ ஹவ் மேட் a note of it. அண்ட் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். விங்கிறது RT by P, TP by Pங்கிறது D ln P. இது இன்டகிரேட் பண்ணோம்னா டெல்டா F equal to RT ln P2 by P1. அப்போ ப்ரெஷர் தெரிஞ்சால் போகிறோம், டெல்டா எஃப்ஐயும் கால்குலேட் பண்ணிக்கலாம்னு சொல்லுது இந்த ஈக்குவேஷன். கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஃப்ரீ எனர்ஜியை தொடர்புபடுத்துகிற முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒன்றோட ஒன்று ரிலேட்டட் தான் அது. த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ். எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சது தான். இந்த ஈக்குவேஷன் பிரகாரம் மைனஸ் எஸ்ங்கிறது டோ எஃப் பை டோ டிபி. ஸோ மைனஸ் எஸ்ன்னு இருக்கிற இடத்துல ப்ளஸ் டோ எஃப் பை டோ டிபின்னு போட்டுக்கிறேன். இப்போ இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் தான். இதை டி ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறேன். இது ஹெச் பை டி ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். மைனஸ் ஹெச் பை டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை டி இன்ட்டு டோ எஃப் பை டோ டிபி. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எஃப் பை டியை வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர்றது தான். Differential of u by v equal to v into du minus u into dv by v square அப்படிங்கிற சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி வரலாம். therefore minus h by t square equal to dou f by t by dou tp அப்படின்னு எழுதலாம். இது one more form of the Gibbs Helmholtz equation. h இருக்கிற இடத்துல டெல்டா போட்டுக்கிட்டேன். டெல்டா h by t square, இங்கே டெல்டா f by t by dou tp. This is also another form of the Gibbs Helmholtz equation. இதே போல் ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4 ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். நம்ம எஃப்க்கு பார்த்த மாதிரியே
ஒர்க் ஃபங்க்ஷன் ஏக்கும் கிப்ஸ்-ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணலாம். Definition A equal to E minus Ts is the simplest form of the Gibbs-Helmholtz equation, and A equal to E minus Sக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான். அங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வரும், இங்கே கான்ஸ்டன்ட் வால்யூம்னு வரும். அங்கே ஹெச்னு வர இடத்துலலாம் இங்கே ஈன்னு வரும், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் இ மைனஸ் எஸ்ஸுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். டி இன்ட்டு டோ ஏ பை டோ டிவி. திஸ் இஸ் another form. I can rearrange this, or I divide by t square. A by t square equal to E by t square plus 1 by t dou A dou tv. E by t square இந்த பக்கம் கொண்டு வந்துடும், A by t square அந்த பக்கம் கொண்டு போயிடும். இந்த ரைட் ஹேண்ட் சைடுங்கிறது dou A by t by dou t க்கு ஈக்குவல். ஸோ therefore third form is minus E by t square equal to dou A by t by dou tv. Or the fourth form is delta E by t square equal to dou delta A by t by dou tv. இந்த நாலுமே கிப்ஸ்-ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம்ஸ் தான் யூஸிங் ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? தாமாக நடைபெறும் வினைகள், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ். சமநிலையில் உள்ள வினைகள், ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. இந்த கண்டிஷன் என்ட்ரோபி ஃபார்முலா நமக்கு தெரியும். சேஞ்ச் இன் என்ட்ரோபி should be equal to Q by T. இது ஈக்லிபிரியத்துக்கான கண்டிஷன். Change in entropy will be greater than Q by T is the condition for spontaneity. தானாக நடைபெறக்கூடிய வினைகளுக்கு கண்டிஷன் இதுதான். ரெண்டையும் சேர்த்து எழுதுறதா இருந்தால் ds is greater than or equal to Q by T அப்படின்னு கண்டிஷன் போடலாம். இதுதான் ஸ்பான்டேனிட்டிக்கான ஈக்லிபிரியத்துக்கான கண்டிஷன். ஸ்பான்டேனியஸ்ன்னு சொன்னால் Q by Tயை விட ds அதிகமாக இருக்கணும், சேஞ்ச் இன் என்ட்ரோபி அதிகமாக இருக்கணும். ஈக்லிபிரியமாக இருந்தால் ds ஈக்குவல் டு Q by Tன்னு இருக்கணும். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் பேசிஸில் என்ன கண்டிஷன்னு பார்க்க போகிறோம், ஃப்ரீ எனர்ஜி பேசிஸில் என்ன கண்டிஷன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம, ஒர்க் ஃபங்க்ஷன் ஏ அப்படிங்கிறது இ மைனஸ் டிஎஸ். அப்போ டிஏ இஸ் ஈக்குவல் டு டிஇ மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி. இதுதான் டிஏக்கான எக்ஸ்பிரஷன். இதை தான் இப்படியே எழுதலாம். டிஏ ஈக்குவல் டு டிஇ, டிடிஎஸ்க்கு பதிலாக கியூன்னு எழுதிக்கலாம். ஏன்னா டெஃபினேஷனே அதான். டிஎஸ் ஈக்குவல் டு இருக்குது கியூ பை டி. அப்போ டிடிஎஸ் ஈக்குவல் டு கியூ, ஸ்மால் கியூவே போட்டுக்கலாம். மைனஸ் எஸ்டிடி. அல்லது நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட் லா பிரகாரம் Q ஈக்குவல் டு டிஇ ப்ளஸ் டபிள்யூன்னு தெரியும். அப்போ இங்கே ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் நான். டிஇ மைனஸ் டிஇ மைனஸ் டபிள்யூ மைனஸ் எஸ்டிடி. dA equal to minus W minus SDT. Temperature constant, volume constant னு சொன்னா dA temperature constant, volume constant. Temperature constant னா இது 0 ஆயிடும், dt 0, அப்போ SDT 0. Volume constant னா dV 0, PdV 0, அப்போ இது 0 ஆயிடும்.
இதுதான் கண்டிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார் ஈக்லிபிரியம். ஸ்பான்டேனியஸுக்கு என்ன கண்டிஷன் பார்க்கலாம். ஸ்பான்டேனியஸ் இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நமக்கு, டிடிஎஸ்ங்கிறது கியூவை விட அதிகமாக இருக்க போகுது. டிடிஎஸ் கியூவை விட அதிகம். அப்போ நெகட்டிவ் குவான்டிட்டி அதிகமாக இருக்க போகுது. தேர்ஃபோர் டிஏ வில் பி டெம்பரேச்சர் வால்யூம் ரெண்டு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது குறைவாக இருக்க போகுது. அதாவது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்க போகுது. அப்போ ரெண்டையும் சேர்த்து கண்டிஷன் போட்டால் டிஏ வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. டிஏ வில் பி ஈக்குவல் டு 0 ஃபார் ஈக்லிபிரியம். டிஏ வில் பி லெஸ் தேன் 0. லெஸ் தேன் 0 நெகட்டிவ் ஃபார் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ். இதுதான் ஒர்க் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கும் ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கான கண்டிஷன். இப்போ ஃப்ரீ எனர்ஜி பேசிஸில் இதே போல் பார்க்க போகிறோம். நம்ம ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. பாருங்கள், ஃப்ரீ எனர்ஜி பேச போகிறோம் நம்ம. ஃப்ரீ எனர்ஜி தமிழில் கட்டிட ஆற்றல் அப்படின்னு டெக்ஸ்ட் புக்கிலலாம் கொடுத்துருக்காங்க. F is equal to E plus PV minus TS. இதுதான் Fக்கான டெஃபினிஷன். அப்போ DF equal to DE plus PDV plus VDP minus TDS minus SDT. இதுதான் DFக்கான கண்டிஷன். ஈக்லிபிரியமாக இருக்குமானால் இப்போ ரெடியாக வச்சுருக்கோம். ஈக்லிபிரியமாக இருந்ததுன்னா டிடிஎஸ்ங்கிறது கியூக்கு ஈக்குவல், கியூங்கிறது டிஇ ப்ளஸ் பிடிவிக்கு ஈக்குவல். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? டிஇ ப்ளஸ் பிடிவி, அதாவது ஈக்லிபிரியமாக ரிவர்சிபிளாக இருக்குமானால். இல்லை ஈக்லிபிரியம்னே எழுதிடுறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டும் ஒன்று தான். ப்ளஸ் விடிபி மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி. டிஇ ப்ளஸ் பிடிவியும் டிடிஎஸும் ஈக்குவல். இது நெகட்டிவ் சைனில் இருக்குது, அப்போ கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் விடிபி மைனஸ் எஸ்டிடி இதுதான் டிஎஃப். இதுக்கான நிபந்தனை ஈக்லிபிரியமாக இருந்தால், ரிவர்சிபிளாக இருந்தால். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொன்னால், அதாவது இப்படி எழுத போகிறேன் நான், டிஎஃப்டிபி. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா டிபி 0, அப்போ இது 0 ஆகிடும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா டிடி 0, இது 0 ஆகிடும். அப்போ ஈக்லிபிரியத்துக்கான கண்டிஷன் டிஎஃப் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஈக்லிபிரியத்துக்கான கண்டிஷன். ஸ்பான்டேனியஸ் இர்ரிவர்சிபிளாக இருந்தால் என்ன ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இர்ரிவர்சிபிளாக இருந்ததுன்னா டிடிஎஸ்ங்கிறது கியூவை விட அதிகமாக இருக்க போகுது. அப்போ இதை நம்ம கியூன்னு வச்சுக்கிட்டேன்னா இதை கியூன்னு வச்சுக்கிட்டேன்னா விடிபி மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி. இந்த ஈக்குவேஷன் சொல்லுது டிடிஎஸ்ங்கிறது கியூவோட அதிகமாக இருக்க போகுது. ஸ்மால் கியூவே போட்டுக்கலாம். இந்த குவான்டிட்டி கியூவை விட அதிகமாக இருக்க போகுது. அப்போ நெகட்டிவ் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ டிஎஃப்ங்கிறது விடிபி மைனஸ் எஸ்டிடியை விட குறைவாக இருக்க போகுது. இது நெகட்டிவ் அதிகம் சொன்னதுனால விடிபி எஸ்டிடி மைனஸ் சம்திங்கிறதுனால குறைவாக இருக்க போகுது. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொன்னால்
ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா டிபி 0, அப்போ இது 0. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டிடி 0, இது 0. அப்போ லெஸ் தேன் 0. லெஸ் தேன் 0னா என்ன அர்த்தம்னா நெகட்டிவ் குவான்டிட்டின்னு அர்த்தம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நான் கண்டிஷன் போட்டேன்னா டிஎஃப் வில் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 இஸ் த கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி அண்ட் ஈக்லிபிரியம். ஸ்பான்டேனியஸாக இருக்குமானா பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கணும், அதாவது நெகட்டிவாக இருக்கணும். ஈக்லிபிரியமாக இருந்தால் டிஎஃப்ங்கிறது பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருக்கணும். டிஏவும் அதே போல் தான் தகவல் கிடைக்குது, டிஎஃப்பும் அதே போல் தான் தகவல் கிடைக்குது. அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு தெரியணும்னு சொன்னால் பெரும்பாலான ரியாக்ஷன்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் தான். அப்போ டிஏவை விட இந்த டிஎஃப் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நடக்கிற ரியாக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு வேண்டியதெல்லாம் ப்ராடக்ட்ஸினுடைய ஃப்ரீ எனர்ஜி ரியாக்டன்ட்னுடைய ஃப்ரீ எனர்ஜியோட குறைவாக இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக அந்த ரியாக்ஷன் நடக்கும். ரெண்டு சமமாக இருக்குதா, சமநிலை ஈக்லிபிரியத்தில் இருக்க போகுது. இதுதான் கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி அண்ட் ஈக்லிபிரியம். அப்போ என்ட்ரோபியை விட ஃப்ரீ எனர்ஜிங்கிறது ரொம்ப முக்கியமான குவான்டிட்டி. என்ன காரணம்னு கேட்டால் என்ட்ரோபி அதிகரித்தா தான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். நான் முன்னாடியே சொன்னேன், சில ரியாக்ஷன்ஸில் என்ட்ரோபி குறையுது, ஆனால் ஸ்பான்டேனியஸாக இருக்குது. மோனோமர்லாம் சேர்ந்து பாலிமராக மாற ரியாக்ஷனில் என்ட்ரோபி குறையுது, ஆனால் நடக்குது அந்த ரியாக்ஷன். அமினோ அமிலங்கள்லாம் சேர்ந்து புரோட்டீனாக மாறுறது, என்ட்ரோபி குறையுது, அந்த ரியாக்ஷன் நடக்குது. ஆனால் இதை பேஸ் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக ஃப்ரீ எனர்ஜி குறைஞ்சாதான் ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஈக்லிபிரியம்னு சொன்னால் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் 0வாக வரணும். This is the condition for spontaneity and equilibrium.